நான் உங்க அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த அற்புதமான மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிறது மூலமா ஒரு சிறந்த முடிவை நீங்க எடுத்திருக்கீங்க. இந்த மீட்டிங்கோட முடிவுல உங்களுக்கு 2 விஷயங்கள் நடக்கலாம். முதல் விஷயம், இந்த கான்செப்ட் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாததுன்னு நினைக்கலாம். உங்களுக்கு நடக்க உள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு அற்புதமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கங்கிற ஒரு அருமையான விஷயம் கூட நடக்க இதுல வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, என் வாழ்க்கையில இந்த வாய்ப்பு சீக்கிரமா கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இது உண்மையிலேயே வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. சோ வெற்றியின் நுழைவாயிலுக்கு வரவேற்கிற நண்பர்களே, ஒரு சாமானியனோட தேவைகள் என்னங்கறத புரிஞ்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சாமானியனுடைய தேவைகளை நான் ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அது சுதந்திரம். மோசமான ஹெல்த்ல இருந்து சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், அப்புறம் நேர கட்டுப்பாடுகள்ல இருந்து சுதந்திரம். அதனால ஆரோக்கியம், பொருளாதாரம் மற்றும் நேரத்தின் சுதந்திரம் தான் உண்மையான வெற்றியை குறிக்குது. உங்களுக்கு, எனக்கு, ஏன் நம்மள சுத்தி இருக்க எல்லாருக்கும் தான். இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிற பிரச்சனையை பத்தியும் அது சுதந்திரத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். சம்பாத்தியத்துக்கு காமன் விஷயங்கள் என்ன? உங்ககிட்ட 2 வழிகள் இருக்கு. முதலாவது, நீங்க ஒரு வேலைக்கு போய் சேரலாம். இந்த இடத்துல நீங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான வேலை இருந்து உங்க மோசமான ஹெல்த்ல இருந்து உங்களுக்கு சுதந்திரம், பினான்சியல் அண்ட் டைம் சம்பந்தப்பட்ட ஃப்ரீடம் அது உங்களுக்கு தருமா? அதுக்கான பதில் நோ. சம்பாதிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க இன்னொரு வாய்ப்பு, நீங்க சொந்தமா ஒரு தொழில தொடங்குறது. அது உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் தரலாம், அப்படி இல்லைன்னா தராமலும் போகலாம். பினான்சியல்ல கூட அது ஃப்ரீடம் உங்களுக்கு தரலாம், இல்லாமலும் போகலாம். அப்புறம் மோசமான ஹெல்த்ல இருந்தாதால உங்களுக்கு சுதந்திரம் தர முடியுமா இல்லையாங்கிறத சொல்ல முடியாது. ஆனா ஒரு துறை இருக்கு. அந்த துறையால உங்களுக்கு, நீங்க கடினமா உழைச்சா, புத்திசாலித்தனமா உழைச்சா, சரியான விஷயங்களை செஞ்சீங்கன்னா, நீங்க தேடுற எல்லா விதமான சுதந்திரங்களையும் உங்களுக்கு அது வழங்க முடியும். மோசமான ஹெல்த்ல இருந்து ஃப்ரீடம், பினான்சியல் ஃப்ரீடம், அதோட உங்களுக்கு டைம் ஃப்ரீடமும் இதனால உங்களுக்கு கிடைக்கும். கோவிட் நம்ம எல்லாருக்குமே நிதர்சனத்தை பத்தின உண்மையை புரிய வச்சிருக்கு. இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்தி இருக்கு. அண்ட் இந்த மோசமான நோய் பரவலுக்கு அப்புறம் இப்ப நம்ம தேட வேண்டியது என்னன்னா, எப்பயுமே செழுமையா இருக்க ஒரு தொழில் வாய்ப்பதான். அது மீளும் தன்மை கொண்டு இருக்கணும், அது காலங்களை கடந்து நிக்கணும், அப்புறம் வெளிப்புற சூழல்களையும் எதிர்த்து அது நிலையா நிக்கணும். இன்னைக்கு நாங்க உங்களுக்காக பிரசன்ட் பண்ண போற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அந்த மாதிரியான ஒண்ணுதான். பணத்துக்காக நேரமும் உழைப்பும் தேவைங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு சாமானியன் எப்படி வருமானத்தை ஈட்டுறான்? ரொம்ப ஈஸி தான். அவன் ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களை வழங்குறான். அதுக்கேத்த மாதிரியான வெகுமானம் தான் அவனுக்கு வழங்கப்படுது. எவ்வளவு அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கான வெகுமானம் வழங்கப்படுது. ஆனா அது நேரான ஏற்றம். உதாரணத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு எனக்கு 100 ரூபாய் கிடைச்சதுன்னா 2 மணி நேரத்துல 200 ரூபாய் எனக்கு கிடைக்கும். 10 மணி நேரத்துல 1000 ரூபாங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு எல்லையும் இருக்கு. ஏன்னா ஒரு நாள்ல 24 மணி நேரம் தானே இருக்கு. இதுதான் லீனியர் இன்கம்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான வருமானம் இருக்கு. அதுல வருமானம் ஈட்டுறதுக்கான உங்களோட வாய்ப்பு எல்லையற்றது. இததான் ரெசிடியூவல் இன்கம்னு சொல்லுவாங்க. இத சுருக்கமா சொல்லணும்னா, லீனியர் இன்கம்ல நீங்க 100% உங்க சொந்த முயற்சியில சம்பாதிப்பீங்க. அதே ரெசிடியூவல் இன்கம்ல நீங்க அநேகமா ஒரு குழுவா உழைக்கிற 100 நபர்களுடைய உழைப்புல இருந்து, இல்ல 1000 நபர்களுடைய உழைப்புல இருந்து, இல்ல 10,000 பேருடைய உழைப்புல இருந்து 1% நீங்க சம்பாதிப்பீங்க. இது சுவாரஸ்யமா இருக்குல்ல? அதனால ரெசிடியூவல் இன்கம் பத்தியும் அதோட கான்செப்ட பத்தியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ரெசிடியூவல் இன்கம் விஷயத்துல ஒரு நிலையான வருமானமா இல்லாம, நீங்க வேலையை முடிச்சு பல வருடங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு வருமானம் வரும். அப்புறம் பல சூழல்கள்ல பல ஆண்டுகளுக்கு ஒன்ன வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வருமானம் நீங்க இல்லாத போது கூட உண்டாயிக்கிட்டே இருக்கும். அதுதான் ரெசிடியூவல் இன்கம் உடைய எசன்ஸ். ஒரு முழு சுதந்திரம் இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு வேலை செஞ்சா கூட பிற்காலங்கள்ல உங்களுக்கு வருமானம் வரும். ஆனா ஆரம்ப கட்டத்துல இந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வராதுங்க. ஒரே அளவான வருமானம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருஷமும். ஆனா இந்த மாதிரியான ஒரு வருமான வாய்ப்பை நம்ம கிட்ட கொண்டு வர்றது அது என்னது? அதான் பிரான்சைசிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கான்செப்ட். உண்மையை சொல்லப்போனா இந்த உலகத்துல இதுதான் வேகமா வளர்ந்துகிட்டு வரக்கூடிய கான்செப்ட். பிரான்சைசிங்கான ஒரு உதாரணம் தான் ரெஸ்டாரண்ட் துறையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். KFC அப்புறம் மெக்டொனால்ட்ஸ் மாதிரி இருக்க பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கும். இந்த மாதிரி ஹோட்டல் துறையில ஹாலிடே இன் அப்புறம் ஹில்டன் போன்ற பிராண்ட்ஸ் ரொம்ப பிரபலமான ஒண்ணு. அதோட நீங்க இந்த பிராண்ட்ஸ் பத்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டொமினோஸ், கிராஸ்வேர்ட் அண்ட் லாக்மே. இது எல்லாமே பிரான்சைசிங் சிஸ்டம்ல தான் வேலை செய்யுது. சோ இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், ஃப்ரீடம்ங்கிற கான்செப்டுக்கு 3 பரிமாணங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பொருளாதாரம் மற்றும் நேரம். இதோட பிக்ஸட் இன்கம் அண்ட் ரெசிடுவல் இன்கம் பத்தியும் நாம பார்த்திருக்கோம். இது மட்டும் இல்லாம ஃப்ரீடம்ல ஆர்வம் உள்ள எல்லாருமே, அதுவும் குறிப்பா பினான்சியல் ஃப்ரீடம்ல இந்த ரெசிடுவல் இன்கம் வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும்.
ரெசிடுவல் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு மாடலை தான் பிரான்ச்சைசிங்க சொல்லுவாங்க. இப்ப பிரான்ச்சைசிங்கோட இன்னொரு எக்ஸாம்பிள நம்ம பார்க்கலாம். நீங்க எல்லாரும் மெக்டானல்ட்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலகம் முழுக்க பிரான்ச்சைஸ்ட் அவுட்லெட்ஸ் உடைய நெட்வொர்க் கொண்டு இருக்கு. 36,000க்கும் மேல அவுட்லெட்ஸ் இருக்கு. ரே கிராக் இவர்தான் மெக்டானல்ட்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் பிரான்ச்சைசிங் கான்செப்ட கொண்டு வந்தவரும் இவர்தான். இந்த கான்செப்ட்ல இந்த பிராண்ட் ஓனர் ரே கிராக் பிரான்ச்சைசிய இவர் நிறுவுறாரு. அவங்க உலகத்துல வெவ்வேறு பகுதிகளில் இந்த பிராண்ட மார்க்கெட் பண்ணி விடுறாங்க. இப்ப நீங்க பாக்குற எல்லோ பிளாக்ஸ் தான் பிரான்ச்சைசின்னு அழைக்கப்படுது. சுவாரஸ்யமா இருக்கா? கேக்கும் நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் இதுல ஒரு லிமிட் இருக்கு. அது என்ன லிமிட்னா, ஒருவேளை அந்த பிரான்ச்சைஸ் இன்னொரு பிரான்ச்சைஸ திறக்க விரும்புனாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒவ்வொரு பிரான்ச்சைஸியும் டைரக்டா பிராண்ட் ஓனரால தான் நிரூபிக்கப்படும். அப்படி பார்க்க போனா ரே கிராக்கோட குடும்பம் தான் இதை முடிவு பண்ணுவாங்க. இததான் ஒரு விதத்துல லிமிடெட் பிரான்ச்சைசிங் மாடல்னு பொதுவா சொல்லுவாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு அன்லிமிடெட் பிரான்ச்சைசிங் மாடல் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல லிமிடேஷன்ஸே இல்லாத பிரான்ச்சைசிங் மாடல் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. இந்த மாடலை நீங்க பாத்தீங்கன்னா, இதுல பிராண்டோட ஓனர் பிரான்ச்சைசிஸ நியமிச்சு அவங்களுக்கும் கீழே ஒரு குழுவை அமைச்சு ஒண்ணு இல்லனா அதுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சைசிஸ திறக்க அனுமதிக்கிறாரு. ஆனா இது எதுவுமே சப் பிரான்ச்சைசிங் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே பிரான்ச்சைசின்னு தான் அழைக்கப்படும். அதே சமயத்துல லாபம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நியாயமான முறைகள்ல தான் கிடைக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சைசிக்கு இடையில அவங்க முயற்சி, நேரம், உழைப்புக்கு ஏத்த மாதிரி தான் பகிரப்படும். ரே கிராக்குடைய மாடல் எல்லைகளோட இருக்க ஒரு பிரான்ச்சைசிங் மாடல். ஆனா இது எல்லைகளே இல்லாத ஒரு பிரான்ச்சைசிங் மாடல். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப புனிதமயமா, ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா, பணத்தோட பலம் எப்பவுமே மத்தவங்களோட பலத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், பணத்தோட பலம் எப்பயுமே பலரோட பலத்துல இருந்து தான் வரும். இதுதான் எல்லைகளே இல்லா பிரான்ச்சைசிங் மாடலுடைய ஒரு எசன்ஸ். சோ நீங்க ரெசிடுவல் இன்கம் பெற விரும்புனீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சிறந்த மாடல் இந்த எல்லைகளே இல்லாத பிரான்ச்சைசிங் மாடல் தான். உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே புகழ் பெற்று வர இந்த மாதிரி ஒரு மாடல் தான் டைரக்ட் செல்லிங் மாடல். டைரக்ட் செல்லிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய துறை தான். உலகம் முழுக்க $180 பில்லியன் புழங்குது. ஏற்கனவே அது மிகவும் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, சைனா, ஜப்பான், பிரேசில், இது மட்டும் இல்லாம மொத்த யூரோப்பும் கலந்திருக்கு. தாய்லாந்து மற்றும் மலேசியால கூட இது முழுசா வளர்ந்துதான் இருக்கு. இதெல்லாம் அதுல வெறும் சில நாடுகள் தான். கூடவே இது மத்த விதமான விற்பனைகளை விட ரொம்பவே வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த டைரக்ட் செல்லிங்க நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா புரிஞ்சுக்கலாம். ஆனா நாம அதை பண்றதுக்கு வாடிக்கையாளர்களை சென்றடையறதுக்காக இருக்க காம்ப்ளிமெண்டரி சேனலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். எல்லாருமே இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க இன்னும் நம்ம விவரமா இத பத்தி பேசலாம். ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும். அதுல சிலது இன்டர்மீடியரிஸ்னால ஏற்படும். பொருட்கள் உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து வேர்ஹவுசிங் ஏஜென்ட் கிட்ட போகும். அப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இல்ல சப் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட போகும். அவங்க கிட்ட இருந்து அது ஹோல்சேலர் கிட்டயோ இல்ல ரீட்டைலர் கிட்டயோ நேரா போயிடும். அதுக்கப்புறமா தான் இறுதியா வாடிக்கையாளர்களை போய் சென்றடையும். அதனால இதுக்கிடையில ரீட்டைலருக்கும் ஸ்டாக்கிஸ்டுக்கும் நம்ம கமிஷன் கொடுத்தாகணும். இது மட்டும் இல்லாம கணக்குல வேலை செய்யறவங்களுக்கான செலவுகளும் இருக்கு. அவங்க தான் இந்த பொருட்களை விற்பனைக்கு விளம்பரப்படுத்த நியமிக்கப்பட்ட ஆட்கள். பல விற்பனையாளர்கள் ஒவ்வொரு கடையா போய் அவங்களுடைய பொருட்களை அவங்களே விளம்பரப்படுத்துறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆஃப் கோர்ஸ் இந்த அதிகப்படியான விளம்பரங்களும் இருக்கும். அதுதான் டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ்னு சொல்லுவாங்க. சில கேசஸ்ல நட்சத்திரங்கள் கூட பிராண்ட்ஸை அங்கீகரிக்கிறதும் நீங்க பாப்பீங்க. ஆனா அதுக்கெல்லாம் அதிகமா செலவாகும். வெறும் லட்சங்கள்ல இல்ல, கோடிக்கணக்கில் அது செலவாகும். இன்னும் சொல்ல போனா ஐபிஎல் மாதிரியான விளம்பரங்கள்ல நீங்க பல நிகழ்வுகளை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பிராண்ட ப்ரோமோட் பண்ண கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கும். அதுவும் அது எல்லாமே வெறும் 30-40 நொடிகளுக்கான விளம்பரங்கள் மட்டும்தான். ஒரு பொருளை பத்தி 30-40 நொடிகள்ல உங்களால எவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும்? அது நம்மளால கரெக்டா சொல்லிட முடியாதே. அதனால கடைசி கஸ்டமர் பாசிவா இருப்பாங்க. ரீட்டைலர் கொடுக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த விளம்பரம் குறுகியதா இருக்கும். பெரும்பாலும் ஒரு வழி உரையாடலா தான் இருக்கும். அது பிராண்டோட ஓனர் இல்ல உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்கள் அவங்க ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி டைரக்டா உற்பத்தியாளர்களை தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு குறைவான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதுதான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருக்க செலவுகளை பத்தி சில ஐடியாஸ் நான் உங்களுக்கு தரேன். சில கம்பெனிஸ் அவங்க ஸ்டாக்கிஸ்டுக்கு 10% வரைக்கும் தருவாங்க. ரீட்டைலர்ஸ்க்கு 20% வரைக்கும். இது மொத்தமா பாத்தீங்கன்னா 30%. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல 10% சேர்த்தீங்கன்னா மொத்தம் 40% வரும். அப்புறம் 10ல இருந்து 50% வரைக்கும்
விளம்பரத்துக்காக. சில சமயம் அதை விட அதிகமாவும் தான். சோ குத்து மதிப்பா 40ல இருந்து 60% பொருட்களை ஹேண்டில் பண்ற நடுத்தரகர்களுக்காகவும் சேல்ஸ் போர்ஸ்க்காகவும் அப்புறம் விளம்பரங்களுக்காகவும் செலவழிக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாம். அதனால இது அதிக செலவுகள் இருக்க மாடல். வாடிக்கையாளர்களை சென்றடைய இதை விட சிறப்பான மாடல் இருக்கா? அதுக்கான பதில் இருக்கு. அந்த ஸ்மார்ட்டான மாடல் தான் டைரக்ட் செல்லிங். அது பொருட்கள் நேரா ஓனர்ஸ் கிட்ட இருந்து வாடிக்கையாளர்களுக்கு டைரக்டா போகுது. எந்த ஸ்டாக்கிஸ்டும் இல்ல, ரீட்டைலர்ஸும் இல்ல, கம்பெனி மூலமா எந்த சேல்ஸ் ஃபோர்ஸும் நியமிக்கப்படல. அண்ட் விலை உயர்ந்த விளம்பரங்களும் இதுல இல்ல. சொல்ல போனா இதுல விளம்பரம் இருக்கு. அந்த விளம்பரம் தான் உயர்தரமான பயிற்சியும் மற்றும் கம்யூனிகேஷனும். அது வெறும் 30 நொடிகள்ல இல்ல, 30 நிமிடங்களுக்கான தெளிவான ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங். அது டைரக்டா கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருந்து இல்லனா கம்பெனி கிட்ட இருந்தே வாடிக்கையாளர்களை போய் சென்றடையும். இதுல விற்பனையாளரும் ஒரு வாடிக்கையாளர், அதனால வாடிக்கையாளருக்கும் விற்பனையாளருக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இதனால நிறைய கமிஷன்ஸ் வழங்கப்படுறதால தான். அந்த மாதிரி கிடையாது. பெரும்பாலுமான சூழல்கள்ல கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி இல்லனா எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வழங்கப்படுற கமிஷன்ஸ் வந்து நிறுவனம், ஸ்டாக்கிஸ்ட், சப் ஸ்டாக்கிஸ்ட், அப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் மற்றும் விலை உயர்ந்த விளம்பரங்களுக்காக செலவு பண்ற தொகைகளுக்கு சமமா தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இந்த பணம் டைரக்டா எண்ட் கஸ்டமர்ஸ போய் அடையுது. ஏன்னா அவங்களும் நடக்கிற பேசுற பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆயிடுவாங்க. சோ இதுதான் டைரக்ட் செல்லிங் மாடல். என்ன சொல்ல போனா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மாடலை விட இது ரொம்ப ஸ்மார்ட் ஆனது. சோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ பார்த்திருக்கோம்னா, ஹெல்த், ஃபினான்ஷியல் அண்ட் டைம் பத்தின ஃப்ரீடம் பத்தி நம்ம பார்த்தோம். ரெசிடுவல் இன்கம் அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் உடைய கான்செப்ட பத்தி நம்ம பார்த்தோம். எல்லைகளற்ற பிரான்சைசிங் பிசினஸ் மாடலை பத்தியும் நம்ம பார்த்தோம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் உடைய முக்கியமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமாவும் பார்த்திருக்கோம். அப்புறம் இப்போ நம்ம டைரக்ட் செல்லிங் உலகத்துக்குள்ள நுழையலாமா? ஆஃப் கோர்ஸ். நீங்க டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி இன்னமும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க உங்க மனசுக்குள்ள இப்ப முதல்ல கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க இந்த டைரக்ட் செல்லிங்க நீங்க உங்க கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை எப்படி செலக்ட் பண்றது? ஏன்னா நீங்க ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகமாகும். நீங்க ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை செலக்ட் பண்றதுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா 6 கூற்றுகள் இருக்குன்னு சொல்லலாம். இதுல முதலாவது வந்து ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட்ஸை வந்து பொதுவா டைரக்ட் செல்லிங் பிசினஸ் உடைய இதயம்னு தான் சொல்லுவாங்க. சோ உங்க மனசுக்குள்ள இப்ப நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த கம்பெனி கிட்ட டெய்லி யூஸ்க்காக ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கா? வாடிக்கையாளர்கள் வாழ்க்கையில அந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கா? அது அந்த வாடிக்கையாளர் லைஃப் டைம் முழுக்க அவங்க அதை பயன்படுத்துற மாதிரி இருக்குமா? மோசமான ப்ராடக்ட்ஸை விக்கிற கம்பெனி எப்பயுமே ஒரு நல்ல கம்பெனி இல்லன்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. ஆவரேஜ் ப்ராடக்ட்ஸை விக்கிற கம்பெனியை ஒரு ஆவரேஜ் கம்பெனியாவும், ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை விக்கிற கம்பெனியை ஸ்டார் டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய விஷயமே அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்ஸ்ல வச்சிருக்க குவாலிட்டி என்னங்கறத பார்க்கணும். அதோட அந்த கம்பெனில இருக்க மற்ற சில ப்ராடக்ட்ஸையும் பார்க்கணும். ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை மதிப்பிடுறதுக்கான 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுதான் கான்செப்ட் ஆஃப் ப்ரூஃப். எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருந்தாலும் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா வருங்காலத்துல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கடந்த காலத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சோ நல்ல கம்பெனின்னு சொல்ற ஒவ்வொரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் ஒரு நிரூபிக்கப்பட்ட சக்சஸ் ட்ராக் ரெக்கார்டை வந்து காட்டி ஆகணும். என்ன எப்பவும் சொல்ற மாதிரி வருங்காலத்தோட பிரதிபலிப்பா கடந்த காலம் தான் இருக்கும். 3வது விஷயம், அதுதான் இப்ப எல்லா இடத்துலயும் மந்திரமா மாறி இருக்கு. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் அதேதான். ஒரு கம்பெனியோட பிசினஸ் பண்றது எந்த அளவுக்கு சுலபமானது? கம்பெனிஸோட சிஸ்டம்ஸ் எப்படிப்பட்டது? கம்பெனியோட பேமெண்ட் பேட்டர்ன் எப்படிப்பட்டது? கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கரெக்டா பே பண்ணிடுவாங்களா? அந்த கம்பெனிக்கு மொத்தமா எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் இருக்கு? ஏன்னா அப்பதான் ப்ராடக்ட்ஸை பிக்கப் பண்றதுக்காக தூரமா வர வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் பிசினஸை ஈஸியா செய்யறதுக்கான முக்கியமான அம்சங்கள். இதுல 4வது பாயிண்ட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது. அந்த கம்பெனில எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கா? அது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தரமானதா, பொதுவானதா இருக்கா? அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் நாலேஜ கஸ்டமர்ஸ்க்கு வழங்கி அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிஸ்டம் அவங்க வச்சிருக்காங்களா? அந்த கம்பெனி அவங்களுடைய பிசினஸ் பிளானையும் அதன் மூலமா செல்வாக்கை எப்படி வளர்க்கறத பத்தியும் விளக்கக்கூடிய சிஸ்டம் கொண்டு இருக்கா? அந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்கு திறமையையும் அறிவையும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் சிஸ்டம் அவங்க நிறுவிருக்காங்களா? இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்.
5வது பாயிண்ட் தலைமையோட சம்பந்தப்பட்டது. தலைமைங்கிறது ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துல 2 வகையா இருக்கும். நிர்வாகத்துல இருக்கக்கூடிய தலைமையும் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய தலைமையும். தலைவர்கள் திறமையானவங்களா, விசுவாசமானவங்களா, சேவை மனப்பான்மை கொண்டவங்களா? இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகளுக்கான பதில நீங்க ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் இறுதியா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துடைய உயிர் நாடியே காம்பன்சேஷன் பிளான் அழைக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய பிசினஸ் பிளான் தான். பிசினஸ் பிளான் நியாயமானதா இருக்கா? அது என் அதிர்ஷ்டத்தை விட என் உழைப்புக்கான வெகுமதியை அது கொடுக்குதா? அது எனக்கு உபரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒண்ணா? அது கூடவே எனக்கு பெரிய செல்வாக்க உருவாக்கக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய ஒண்ணா? சோ ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனி நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்ன இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகளை நீங்க கேட்டுதான் ஆகணும். இப்போ உலகத்துல ஏதாவது டைரக்ட் செல்லிங் நிறுவனம் இருக்கா? இந்த 6 பாயிண்ட்ஸ்லயும் 10க்கு 10 எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கா? அநேகமா இல்ல. இப்போ நீங்க 10க்கு 10 எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தேடுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு நிறுவனத்துல இருந்தும் ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். என்ன இருந்தாலும் உலகத்துல சில நிறுவனங்கள் இருக்கு, அதுவும் குறிப்பா இந்தியாவுல. இதுல 3 பாயிண்ட்ல 10க்கு 10 மதிப்பெண் அவங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் மீதமுள்ள பாயிண்ட்ஸ்ல 8 இல்லனா 9 மதிப்பெண்கள் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ டைரக்ட் செல்லிங் கான்செப்ட பத்தி நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தை தேடும் பொழுது ஒருத்தர் பார்க்க வேண்டிய 6 அம்சங்களையும் அதிகமான மதிப்பெண்ணை பெற்று இந்தியால அமைஞ்சிருக்க ஒரு நிறுவனத்தை தான் இப்ப நாங்க உங்களுக்கு இந்த நேரத்துல நாங்க வழங்க போறோம். அற்புதமான ப்ராடக்ட்ஸ் கொண்ட கம்பெனி யாருங்கிறத பார்க்கலாம். இந்த வெல்னஸ் அண்ட் பர்சனல் கேர் செக்டார் ஹோம் கேரோட சேர்ந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இருக்க கம்பெனி தான். 100க்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு இருக்காங்க. அது உங்களை பார்க்கவும் உணரவும் வைக்கும். இந்த கம்பெனி மொத்தம் 6 பிராண்ட்ஸ்க்கு சொந்தக்காரங்க. அதுல உட்பட்டதுதான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன் அண்ட் இந்தியா க்ரோ. எல்லா வயதான, எல்லா தேவைகளை கொண்ட மற்றும் எல்லா சூழல்களுக்கான எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க சேவையை வழங்கிட்டு வராங்க. இதுல பெரும்பாலான பொருட்கள் மதிப்பிற்குரிய ஆயுஷ் பிரீமியம் முத்திரையோட வருது. அதுதான் ஆயுர்வேதிக் பொருட்களுக்கு மிகவும் உயர்ந்த தரம் சார்ந்த சான்றிதழ வழங்கப்படுது. இந்த நிறுவனத்துடைய முதன்மையான ப்ராடக்ட் ஆரெக் வேல்யூ சர்டிபிகேஷனோட வருது. இந்த விஷயத்தை பத்தி நம்ம ப்ரோக்ராம்ல கொஞ்சம் அப்புறமா பேசலாம். எல்லாத்தை விட முக்கியமா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உருவாக்குனது, கான்செப்சுவலைஸ் பண்ணது, டெவலப் பண்ணது இந்தியால இருக்க சில சிறந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான். எங்களோட சீஃப் கன்சல்டன்ட் மிஸ்டர் கே ராஜேஷ் மற்றும் எங்களோட திறமையான விஞ்ஞானிகள் மன்ற ஆலோசகர்களான டாக்டர் DBA நாராயணா மற்றும் டாக்டர் KC கவுண்டன். இந்த 3 பேருக்குமே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்கு. கூடவே கடந்த 10 ஆண்டுகளா இவங்க இந்த நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட் செல்லிங் மூலமா விவேகமான வாடிக்கையாளர்களையும் குறிவைக்கக்கூடிய பொருட்களையும் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்தோட முதன்மையான பிராண்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் 2019 வருஷத்தப்ப இது சிறந்த ஹெல்த் கேர் பிராண்டா இந்தியாவின் நம்பர் 1 மீடியா ஹவுஸ் உடைய ஒரு பகுதியான எகனாமிக் டைம்ஸ் குரூப்போட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவால இது அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ நல்ல விஷயம் என்னன்னா கோவிடுடைய மோசமான தாக்குதலால 2 வருஷத்துக்கு அப்புறம் 2022 வருஷத்துல இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் ஒரு சிறந்த ஹெல்த் கேர் பிராண்ட்னு திரும்பவும் அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது 2 வருஷம் தொடர்ந்து நல்ல பொருட்கள் இந்தியாவுல ஒரு முன்னோடியான மீடியா ஹவுஸால இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் உடைய சில பொருட்களை பத்தி பார்க்கலாம். லிவருடைய ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்ட் லிவர் கெயின், இரும்பல் தொந்தரவுக்கான ஒரு தீர்வு, பெண்களின் மாதவிடாய் ஆரோக்கியத்துக்கான ஒரு ப்ராடக்ட், ரத்த ஓட்டத்துக்கான நன்மை வழங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், காயங்களை குணப்படுத்துற ஒரு ப்ராடக்ட். அதுல ஒரு விசேஷமான மூலப்பொருளான மஞ்சிஸ்தா இருக்கு. ஆண்களின் வீரியத்துக்கான ஒரு ப்ராடக்ட். இது தீங்கி விளைவிக்கக்கூடிய வழக்கமான மாத்திரைகளுக்கு ஒரு முழுமையான இயற்கை மாற்று. இது ஆயுர்வேத மூலிகைகளோட நன்மைகளால தயாரிக்கப்பட்டது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு தனித்துவமான ப்ராடக்ட், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு ப்ராடக்ட், இதய ஆரோக்கியத்துக்கான ஒரு ப்ராடக்ட், அப்புறம் ஒரு உற்சாகமான வாழ்க்கையை வாழ உடல்ல உள்ள பல உறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டும் இருக்கு. உடல் வெப்பநிலையை சீரா வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட், வெளிப்புற மசாஜ் மூலமா தசை பிடிப்பு, வலி மற்றும் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து விடுவு தரக்கூடிய ஒரு ப்ராடக்டும் இருக்கு. உடல்ல இரும்புடைய அளவு அதிகரிக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட், ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட், தைராய்டு ஆரோக்கியத்துக்கான ஒரு ப்ராடக்ட், அப்புறம் ஒரு சமீபத்திய பிளாக் பஸ்டர் நம்ம நுரையீரல்ல மைக்ரோ சர்க்குலேஷனை அதிகரிக்கவும் சுவாசத்திறனை மேம்படுத்துறதுக்காகவும் ஒரு ப்ராடக்ட்.
சமீபத்துல இந்த நிறுவனம் ஒரு குர்ஜிங்கிற ஒரு ஆயுர்வேத செயல்முறை மற்றும் ப்ரோபயோட்டிக் ஃபார்முலேஷன் மூலமா 2 பாக்டீரியாக்களை இணைச்சு அதோட தொகுப்பு மூலமா இப்போ ஒரு ப்ராடக்ட உருவாக்கியிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே இந்த விதமான ஒரு முதல் ப்ராடக்ட். இந்த நிறுவனம் ரீனல் ஸ்டோன்ஸை மேனேஜ் பண்றதுக்கான ப்ராடக்ட்டையும் வச்சிருக்காங்க. உடல் வளர்ச்சியையும் வெயிட்டையும் மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டையும் வச்சிருக்காங்க. நியூட்ரிஷனுக்கான ஒரு பவுடரையும் வழங்குறாங்க. இது எல்லாத்தோட சேர்த்து தி எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் ரேஞ்சில பல விதமான பர்சனல் ப்ராடக்ட்ஸும் இதுல இருக்கு. அதுல சிலது டூத் பேஸ்ட், ஃபேஸ் வாஷஸ், பாடி கிரீம்ஸ் மற்றும் ஷாம்பூஸ். இது வாடிக்கையாளர்களை எல்லா சமயத்திலையும் பார்க்க நல்லா வச்சிருக்கும். கால்களுக்கும் பாதங்களுக்கும் கூட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. வைரஸோட நுழைவை தடுக்கக்கூடிய ஒரு நேசல் ஸ்ப்ரேவும் இருக்கு. கண் ஆரோக்கியத்துக்கான ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டும் இருக்கு. குறிப்பா நிறைய ஸ்மார்ட் ஸ்கிரீன்ஸை பயன்படுத்துறவங்களுக்காகவே இது. அது நம்ம எல்லாரும் பெரும்பாலும் பண்றது தானே இல்ல? ஆன் அண்ட் ஆன் பிராண்ட் இந்த நிறுவனத்தோட இன்னொரு பலமான ஒரு பிராண்ட். அதுல ஒரு பிளாக் பஸ்டர் ப்ராடக்ட் இருக்கு. அதோட பேரு 9E5. அது ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியை கொண்டது. அது ஒரு பேக்குக்கு 9 லட்சம் ஆராக் வேல்யூன்னு அழைக்கப்படும். இது எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ட்ரிங்க். அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இடையிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட குடும்பத்துக்கு இடையிலையும் இது பிரபலமான ப்ராடக்ட் ஆகியிருக்கு. சுகர் மேனேஜ்மெண்ட்காகவும் இங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதோட பேரு டயபிள் லைஃப். அது ரொம்பவே தனித்துவமான, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தொழில்நுட்பத்தால 100% ஸ்டேபிளைஸ்டு ஆலிசினால உருவாக்கப்பட்டது. அது மத்த உடல் உபாதைகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து மொத்த எதிர்ப்பு சக்தியையும் வழங்குது. அதோட இது 100% இயற்கை பொருட்களால தயாரிக்கப்பட்டது. நியூட்ரி லைஃப்ங்கிற ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டும் இதுல இருக்கு. அதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸும் கூடவே மினரல்ஸும் வைட்டமின்ஸும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களால தயாரிக்கப்பட்டது. ஸ்பிருலினா கோல்ட் மற்றும் கவச் பிரஷ் போன்ற ப்ராடக்ட்ஸ் உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளுக்குமான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தான் இது. ஆன் அண்ட் ஆன் பிராண்ட்ல நிறைய பர்சனல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இதுல இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு கீழே இந்தியா க்ரோங்கிற இன்னொரு கம்பெனியும் இருக்கு. சக்தி வாய்ந்த விவசாய சார்ந்த பொருட்களும் அதுல இருக்கு. அது ஒவ்வொரு விவசாயியோட விவசாய உற்பத்திக்கு ஒரு முழுமையான பராமரிப்பு வழங்கக்கூடிய பொருட்களா அது இருக்கு. அதுக்கப்புறம் நியூ ஸ்டார் பிராண்ட். இது கஸ்டமர்ஸ்க்கு பல விதமான உயர்தர ப்ராடக்ட வழங்கக்கூடியதா இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்காக எம்ஐ ஹோம் பிராண்ட் இருக்கு. அப்புறம் சிறந்த ப்ராடக்ட்டுக்கான உணவு கடையான ஆஹார் கூட இதுல இருக்கு. அவங்க அதை பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்கன்னு அற்புதமான எதிர்காலத்தை பத்தி பேசக்கூடிய பல டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஆனா அவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய சாதாரண கேள்வி என்னன்னா, அதெல்லாம் சரி, ஆனா கடந்த காலத்துல என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வெற்றிகரமா இருந்திருக்கீங்க, அதோட ட்ராக் ரெக்கார்டும் நல்லா இருக்க மாதிரியான ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு தர முடியுமா? வெல், இந்த நிறுவனத்தால ஒரு மிக சிறந்த ட்ராக் ரெக்கார்டை காட்ட முடியும். உயர்ந்த டைமண்ட் ரேங்க்ல 20க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 14,000க்கும் மேற்பட்ட ஃபாரின் ட்ரிப் அச்சீவர்ஸ், ஒன்னு இல்ல அதுக்கும் மேற்பட்டு நிர்வாகமே ஸ்பான்சர் பண்ண ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. 60,000க்கும் மேற்பட்ட ரேங்க் அச்சீவர்ஸ் மற்றும் 75,000க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அரசாங்கத்தால PMKVY திட்டத்தின் கீழே நடத்தப்பட்ட தேர்வுகள்ல வெற்றிகரமா இவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது ஸ்கில் இந்தியா மிஷனோட தலைமையில நடத்தப்பட்ட ஒண்ணு. இந்த மாதிரி பல சாதனைகளை செஞ்சிருக்கிறதா இந்த நிறுவனத்தால சொல்ல முடியும். இதெல்லாம் வெறும் சில ஹைலைட்ஸ் தான். எந்த ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் நாம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் எவ்வளவு ஈஸியா பிசினஸ் பண்ண முடியுது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸோட அடிப்படையில ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. முதலாவது, ப்ராடக்ட்ஸை அணுகிறதுல எவ்வளவு ஈஸியா இருக்கு. ரெண்டாவது, இன்சென்டிவ் எவ்வளவு ரெகுலரா இருக்கு. அப்புறம் மூணாவது, வாடிக்கையாளர்களோட கருத்துகள் மற்றும் குறைகளை நிர்வகிக்க என்ன சிஸ்டம் இருக்கு. இந்த நிறுவனத்தால இந்த எல்லா நிலைகள்லயும் பல விதமான சாதனைகளை சொல்ல முடியும். இந்த நிறுவனம் நாடு முழுக்க 800க்கும் மேற்பட்ட பிக்கப் சென்டர்ஸ் அண்ட் பிரான்சைசிஸ் கொண்டு இருக்கு. அது மூலமா நிறுவனத்தோட ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸால சுலபமா அணுகக்கூடிய இடத்துலயும் இருக்கு. இந்த நிறுவனத்தை 2013ல தான் தொடங்கினாங்க. அதை தொடங்கினதுல இருந்து வாரம் வாரம் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சரியா பேமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு வராங்க. சோ அவங்க கடினமா உழைச்ச பணம் நேரடியா அவங்க கிட்ட வந்து சேருது. இதோடவே அவங்க கிட்ட குறைகள் மற்றும் புகார்களுக்கான கிரீவன்ஸ் ரெசல்யூஷன் சிஸ்டமும் வச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்தியா முழுக்க இவங்க 7 நாளும் 24 மணி நேரமும் நிர்வாகத்தோட மேனேஜ்மெண்ட் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காகவும் அவைலபிளா இருக்காங்கன்னு நான் இதை சொல்லிதான் ஆகணும். ஒரு சிறந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட அடுத்த அம்சமா இருக்கிறது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் உடைய இருப்பு தான். இந்த நிறுவனம் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமியோட ஒரு சக்தி வாய்ந்த பார்ட்னரோட டை அப் பண்ணி இருக்காங்க. அதன் மூலமா ப்ராடக்டோட நாலேஜையும் திறமைகளையும், அது கூடவே ப்ராடக்ட்ஸோட ரீட்டைலிங், டைரக்ட் செல்லிங் திறமைகள் அண்ட் பிசினஸ் பிளான் பண்ணக்கூடிய திறமைகளை வளர்த்துக்கவும் உதவுறாங்க.
இந்த பயிற்சிகளை மொத்தம் 8ல இருந்து 10 விதமான மொழிகள்ல இவங்க வழங்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டுல இருக்க எல்லா மூலைகள்லயும் இந்த கம்பெனி 300க்கும் மேற்பட்ட பயிற்சி முகாம்களை நடத்தி இருக்காங்க. அதன் மூலமா லட்சக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க. எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனமா இருந்தாலும் அதுல நம்ம பார்க்கக்கூடிய 5வது அம்சம் என்னன்னா அது தலைமையுடைய குவாலிட்டி தான். மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபீல்டு லீடர்ஷிப்பையும் அதுல நம்ம பார்த்து ஆகணும். இந்த கம்பெனியோட ஃபீல்டு லீடர்ஸ் எல்லாருமே திறமையானவங்க, விசுவாசமானவங்க, டைரக்ட் செல்லிங் கலையில ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. இன்னும் சொல்ல போனா ஃபீல்டு லீடர்ஷிப்ல இருக்க பலர டைரக்ட் செல்லிங்ல இருக்க அவங்களோட திறமைகள் ரீதியா அவங்க PhD பெற்றவங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அறிவு கொண்டவங்க. அவங்க எல்லாருமே உண்மையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஐகான்ஸ் தான். அவங்க மேல மத்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் எப்பவுமே இருந்திருக்கு. நிர்வாகமும் திறமையானது, விசுவாசமானது, அதிகமான சேவை மனப்பான்மை கொண்டது. நிர்வாக தலைமையும் கூடவே கள திறமையும் ரெண்டுமே ஒன்னா இணைஞ்சு ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பை உருவாக்குறாங்க. அது இந்த நிறுவனத்துல இருக்க பெரும்பாலுமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ மிகவும் உற்சாகம் பெற்ற பெரிய வெற்றியாளர்களா அது மாத்தது. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட உழைப்ப நியாயமான விதத்துல அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் பண்ண விரும்புவோம். இறுதியா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை தேர்ந்தெடுக்கும் போது கடைசியா பார்க்க வேண்டிய 6வது அம்சம் அவங்களோட பிசினஸ் பிளான் லாபகரமா இருக்குதான்னு மதிப்பிடுறது தான். அதுக்கு அர்த்தம் அது அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை அவங்க அதிர்ஷ்டத்துக்கு மாற உழைப்புக்கு ஏத்த மாதிரி அவங்கள அங்கீகரிக்குது. அதை பத்தி சொல்லணும்னா இந்த கம்பெனி கிட்ட லாபம் தரக்கூடிய, சொல்ல போனா நன்மை தரக்கூடிய பிசினஸ் பிளான் இருக்கு. இந்த பிளான்ல பல விதமான இன்சென்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தகுதி அடிப்படையில இருக்கு. இந்த நிறுவனத்துல வருமானம் ஈட்டக்கூடிய 5 முக்கியமான வழிகள் என்னன்னா, முதல்ல ரீட்டைல் வருமானம், 2வது பாத்தீங்கன்னா சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ், 3வது ரேங்க் இன்கம், 4வது பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், அப்புறம் 5வது மந்த்லி லாயல்டி போனஸ். இது எல்லாத்தையுமே தவிர்த்து இன்னொரு ராயல்டி இன்கமும் இருக்கு. அது இந்த கம்பெனில இருக்க உச்சக்கட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காகவே இருக்கு. இந்த திட்டம் விரிவானதா இருந்தாலும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சுலபமானது. ஆனா கண்டிப்பா மீட்டிங்க்கு உங்களை இன்வைட் பண்ணவங்கள இந்த பிசினஸ் பிளான்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி அவங்கள தெளிவா விளக்க சொல்லுங்க. வருமானம் ஈட்டுறதுக்கான முதல் வழி இந்த ரீட்டைல் இன்கம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் நிர்வாகத்துக்கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் விலையில வாங்குறதுக்கான சலுகை இருக்கு. அதுதான் டிபின்னு சொல்லுவாங்க. அத அவங்க MRPல எண்ட் கஸ்டமருக்கு அதை ரீட்டைல் பண்ணும் பொழுது அவங்களால 10ல இருந்து 30% வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஒரு ரொம்பவே திறமையான டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா சில்லறை வியாபார வருமானமே ஒரு நல்ல தொடர்ச்சியான வருமானமா அவங்களுக்கு இருக்க முடியும். 2வது விதமான இன்சென்டிவோட பேரு தான் சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ். அதை STBன்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ்ங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸால உற்பத்தி செய்யப்பட்டு நிர்வாகத்தோட மொத்த விற்பனையில இருந்து வழங்கப்படுற ஒரு பெர்சன்டேஜ் தான். உதாரணத்துக்கு 75 பிசினஸ் வால்யூம் இல்லனா BV வரைக்கும் ₹100 மதிப்பு உள்ள பொருட்களை வாங்குறது மூலமா அதை உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். சரி, இப்ப பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உங்க கம்பெனியோட ஒரு லைன்ல மிஸ்டர் அமர் மற்றும் மிஸ்டர் அவதார ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு லைன்ல மிஸ்டர் அக்பர், மிஸ்டர் ஆண்டனியை ஸ்பான்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மிஸ்டர் அமர் அப்புறம் மிஸ்டர் அவதார் ஆர்கனைசேஷன் 1ல உங்களுக்கு கீழே அசோசியேட்ஸா இருப்பாங்க. அங்கிருந்து வேலைகளையும் செய்வாங்க. அப்புறம் அக்பர் அதோட ஆண்டனியும் உங்களோட ஆர்கனைசேஷன் நம்பர் 2ஓட உங்களுக்கு கீழே இருக்க அசோசியேட்ஸா இருந்து நீங்க சொல்ற வேலைகளை செய்வாங்க. சரி, இப்போ அமரும் அவதாரும் அவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு மொத்தமா அவங்களோட ஆர்கனைசேஷன்ல 10,000 BV மதிப்பிலான பொருட்களை விற்பனை செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ அக்பரும் ஆண்டோனியும் அவங்களோட ஆர்கனைசேஷன்ல 10,000 BV மதிப்பிலான பொருட்களை விற்பனை செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அவங்களோட வீக்லி இன்சென்டிவ் ஜெனரேட் ஆன 10,000 BVல இருந்து 12% இருக்கும். அதோட தொகை ₹1,200. இப்ப உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆர்கனைசேஷனுடைய டர்ன் ஓவர் சுயமாவும் டீம் மூலமாவும் ஜெனரேட் ஆகிற BV ரீதியா அதிகரிக்கும். உங்களுக்கு நிறுவனத்துல உங்களால ஜெனரேட் பண்ணப்பட்ட டர்ன் ஓவர்ல இருந்து 12% தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு அதிகபட்சமான STB ஆன வாரத்துக்கு ₹2,10,000 வரைக்கும் ஒரு நபரால அடைய முடியும். அதனால முதல் வருமானத்துக்கான வழி ரீட்டைல் இன்கம். அப்புறம் 2வது இன்சென்டிவ் வகை அதான் சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ். இது எல்லாத்துக்கும் கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் இருக்கு, அதோட ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் இருக்கு. அதுல குளோபல் பிசினஸ் வால்யூம் நிறுவனத்துல இருக்க தகுதி பெற்ற எல்லா அச்சீவர்ஸ்க்கும் இடையே சம அளவுல பகிர்ந்து தரப்படும். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ரேங்க்குக்காக தனி தொகையும் ஒதுக்கப்படும். அதுக்கப்புறம் தகுதி பெற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட BVய அடிப்படையா வச்சு மறு விநியோகமும் செய்யப்படும். ஒருவேளை வேற கேள்விகள் இருந்தா அதற்கான பதில்களுக்கு உங்களை இன்வைட் பண்ணவங்க கிட்ட நீங்க அத பத்தி இன்னமும் விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாங்க பணிவோட கேட்டுக்கிறோம். சோ இதான் 3வது விதமான வருமானம்.
4வது விதமான வருமானம் தான் ரேங்க் இன்கம். அதுல பாத்தீங்கன்னா ரேங்க் உடைய அடிப்படையில ஒரு கமிஷன் ஜெனரேட் பண்ணப்படும். அது குரூப் பிசினஸ் வால்யூம்ல இருந்து 2% ஆரம்பிச்சு குரூப் பிசினஸ் வால்யூமோட 7% வரைக்கும் அது வரும். இதுல குறிப்பா சில நிபந்தனைகள் கண்டிப்பா இருக்கு. அடுத்தது 5வது வகையான வருமானம் தான் லாயல்டி போனஸ். அதுக்கான தகுதி விதிகளை பத்தி இந்த பிசினஸ்க்குள்ள உங்களை கொண்டு வந்தவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா விளக்குவாங்க. இந்த பிசினஸ் பிளானோட மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அம்சம் என்னன்னா டைமண்ட் ராயல்டி. அதன் மூலமா நிறுவனத்தோட மொத்த குளோபல் பிசினஸ் வால்யூம்ல இருந்து 1% டைமண்ட் மற்றும் அதுக்கு மேலான ரேங்க்குகள்ல இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்களுக்கு அது ஒதுக்கிடப்படும். இதுவரைக்கும் 5 விதமான வருமானங்களை பத்தி விவரமா பார்த்துட்டோம். ரீட்டைல் ப்ராஃபிட்ஸ், சேல்ஸ் டர்ன்ஓவர் போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், ரேங்க் இன்கம், லாயல்டி இன்கம், கூடவே டைமண்ட் மற்றும் அதுக்கு மேல இருக்கவங்களுக்கான ராயல்டி போனஸும் இருக்கு. இந்த நிறுவனத்துல இன்னொரு அற்புதமான விஷயமும் இருக்கு. அதோட பெயர் த நாமினேஷன் ஃபீச்சர். துரதிருஷ்டவசமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏதாவது ஏற்படும் நிலைமை வந்ததுன்னா இறந்து போன டிஸ்ட்ரிபியூட்டருடைய நாமினி இறந்து போன டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரியே அந்த பிசினஸ தொடர்ந்து செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. கூடவே ஆக்டிவான ரேங்க் அச்சீவர்ஸும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா தகுதி அடைஞ்சிருவாங்க. இந்த நிறுவனத்தோடைய பிசினஸ் பிளான்ல இந்த மாதிரி பல விதமான அம்சங்கள் இருக்கு. அதுதான் இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல மிகவும் நன்மை தர விஷயங்களா இதெல்லாம் கருதப்படுது. வெல், இதுக்கு மேல இந்த நிறுவனத்துடைய பேரை தெரிஞ்சுக்க நீங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்கல்ல? இந்த நிறுவனத்துடைய பெயர் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். இது இந்தியால முன்னோடியான டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துல ஒன்னு. அதோட டர்ன் ஓவர், ட்ராக் ரெக்கார்ட், ரெபியூட்டேஷனும் நல்லாவும் இருக்கு. அப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப்பா வச்சுக்கிறதுக்கான அதுக்கு தகுதியுள்ள குவாலிட்டிஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு இருக்குன்னு நீங்க இப்போ நினைக்கிறீங்களா? அது வெல்னஸ் அண்ட் பர்சனல் கேர் ஏரியால எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன் போன்ற தரமான ப்ராடக்ட்ஸ்களை கொண்டுதான் இருக்கு. டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் 2 தடவை பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டுங்கிற அங்கீகாரத்தை 2019லயும் 2022லயும் அது பெற்றிருக்கு. அந்த நிறுவனம் வெற்றிகரமான 20க்கும் மேற்பட்ட டைமண்ட் ரேங்க் அச்சீவர்ஸோட ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு கொண்டிருக்கு. அது கூடவே 14,000க்கும் மேற்பட்டவங்க நிர்வாகமே ஸ்பான்சர் பண்ண வெளிநாட்டு பயணங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. 800 சென்டர்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே ரெகுலரான பேமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே குறைகளை தீர்க்க கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பலமான சிஸ்டம் வச்சிருக்கிறதால இவங்களோட பிசினஸ் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கு. உங்களை வெற்றியடைய வைக்க ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி இருக்கு. அது தோல்விகளுக்கான வாய்ப்புகளை குறைச்சு உங்க வெற்றிக்கான வாய்ப்பு அது அதிகரிக்குது. நேர்மையான, விசுவாசமான, மிகவும் திறமையான தலைமையும் தலைவர்களும், அப்புறம் அது கூடவே அதிக நன்மைகள் தரக்கூடிய பிசினஸ் பிளானும் உங்களுக்கு வெறும் 1 இல்ல 5 விதமான வருமானம் ஈற்ற முறைகளை வழங்குது. அதோட உங்களுக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் கிடைக்குது. அதோட சிறந்த ஃபீச்சரான நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. இது ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களை கொண்ட ஒரு நிறுவனமா தான் இது இருக்கு. இது தர நிர்வாகத்துக்காக ISO 9001 2015ல வாங்கின சர்டிபிகேஷனும் இருக்கு. இவங்க FICCI ஒரு உறுப்பினர். அது மட்டும் இல்லாம ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட மெம்பராவும் இருக்காங்க. FDSA பெருமையோட அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக தேவையான எல்லா விதமான சர்டிபிகேஷன்ஸையும் கொடுத்திருக்காங்க. அது தவிர்த்து ஸ்கில் இந்தியாவுடைய தலைமையில PMKVY திட்டத்துல இருந்தும் இவங்க பண்ணிருக்காங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையை உங்களோட ஸ்டைல்ல வாழ விரும்புறீங்கன்னா இந்த மை லைஃப் ஸ்டைல உங்க வளர்ச்சிக்கான ஒரு பார்ட்னரா நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் சொல்ற மாதிரி உங்ககிட்ட எப்பயும் இல்லாத விஷயத்த வாழ்க்கையில நீங்க பெற விரும்புனா நீங்க உங்க கடந்த காலத்துல பண்ணாத ஒரு விஷயத்த இப்ப நீங்க பண்ணி ஆகணும். அதனால வாங்க, சுதந்திரமா இருக்க நாம எல்லாரும் ஒன்னா கை கோர்க்கலாம். மோசமான ஹெல்த்ல இருந்து, நேரத்துல இருந்தும், அதோட எல்லாத்தை விட முக்கியமா பினான்சியல் ஃப்ரீடமும் அடையலாம். பெரிய வகையில நாம எல்லாம் ஒன்னா வெற்றி பெறலாம். பொறுமையா கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிரசன்டேஷனை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா உங்களோட எல்லா கனவுகளும் நிறைவேறும்னு நீங்க எப்பயும் நம்புவீங்கன்னு நம்புறேன். அதை நீங்க அடையறதுக்கு மை லைஃப் ஸ்டைல் குளோபல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் முழுமையான ஆதரவா இருக்கும். நீங்க எல்லாரும் வெற்றிகரமா எங்களோட இணைவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.